சோஷியல் டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஏஞ்சலின். வெல்கம் டு தி ஷோ தி லெஜெண்ட்ஸ். தென் மாவட்ட விவசாயிகளால் தெய்வம் என கொண்டாடப்படுபவர் கர்னல் ஜான் பெனிக்விக். ஆங்கிலேய அரசில் பொறியாளராக பணியாற்றிய பெனிக்விக் தன் சொத்துக்களை விற்று முல்லை பெரியாறு அணையை கட்டி எழுப்பினார். இதன் மூலம் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களின் தண்ணீர் பிரச்சனையை தீர்த்து மனித கடவுளாக இன்றளவும் போற்றப்படுகிறார். பெனிக்விக் பிறப்பால் இந்தியர்தான். இவர் 1841ஆம் ஆண்டு ஜனவரி 15இல் பூனேவில் பிறந்தார். இங்கிலாந்தில் உள்ள ராயல் என்ஜினியரிங் கல்லூரியில் பொறியாளர் பட்டம் பெற்றார். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ராணுவ பணி பொறியாளராக இந்தியாவிற்கு பணிக்கு வந்த கர்னல் ஜான் பெனிக்விக் வைகை வடிநிலப்பரப்பில் பல முறை மழை பெய்து மிகுந்த உணவு பஞ்சம் ஏற்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டதை கண்டார். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழைநீர் பெரியாறு என்ற ஆறாக ஓடி வீணாக கடலில் சென்று கலப்பதை பார்த்து இதன் குறுக்காக ஒரு அணையை கட்டி மலையின் வடக்கு பகுதிக்கு திருப்பிவிட்டால் வறண்டுள்ள நிலங்கள் பயனுள்ள விளைநிலங்களாக மாறிவிடும் என்று திட்டமிட்டார். இதற்கான திட்டத்தை ஆங்கிலேய அரசின் பார்வைக்கு வைத்து அனுமதி பெற்றார். முல்லை மற்றும் பெரியாறு அணையை இணைத்து அணை கட்ட ஆங்கிலேய அரசு திட்டமிட்டது. 75 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் 1895ஆம் ஆண்டில் அக்டோபர் 11ஆம் தேதியில் அப்போதைய சென்னை மாகாண அரசின் கவர்னர் வென்லாக் முன்னிலையில் அணை கட்டுவதற்கான பணிகள் தொடங்கின. ஆங்கிலேய பொறியாளர் கர்னல் பெனிக்விக் தலைமையில் பிரிட்டிஷ் ராணுவத்தின் கட்டுமானத்துறை இந்த அணை கட்டும் பணியை மேற்கொண்டது. அடர்ந்த காடு, விஷப்பூச்சிகள், காட்டு யானைகள், காட்டு மிருகங்கள், கடும் மழை, திடீரென உருவாகும் காட்டாறு போன்றவை எல்லாம் பொருட்படுத்தாமல் 3 ஆண்டுகள் பல்வேறு சிரமத்திற்கிடையே அணை பாதி கட்டப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து பெய்த மழையினால் உருவான வெள்ளத்தில் கட்டப்பட்ட அணை அடித்து செல்லப்பட்டது. அதன் பிறகு இந்த திட்டத்திற்கு பணம் ஒதுக்கீடு செய்ய ஆங்கிலேய அரசு மறுத்த நிலையில் கர்னல் பெனிக்விக் இங்கிலாந்திற்கு திரும்பிச் சென்று தன் குடும்ப சொத்துக்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலம் கிடைத்த பணத்தை கொண்டு வந்து சொந்தமாகவே முல்லை பெரியாறு அணையை கட்டி முடித்தார். இதனால் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட பகுதி நிலங்களுக்கு தேவையான தண்ணீர் இன்றும் கிடைத்து வருகிறது. முல்லை பெரியாறு அணை சுண்ணக்கல் மற்றும் சுர்க்கி கலவையுடன் கருங்கல் கொண்டு கட்டப்பட்ட ஒரு எடை ஈர்ப்பு அணையாகும். இந்த பெரியாறு அணை 1893இல் 60 அடி உயரத்திற்கும் அதன் பின் 1894ஆம் ஆண்டு 94 அடி உயரத்திற்கும் 1895 டிசம்பர் மாதத்தில் 155 அடியும் கட்டி முடிக்கப்பட்டு கைப்பிடி சுவரும் கட்டப்பட்டது. கட்டி முடிக்கப்பட்ட இந்த அணையை சென்னை மாகாண ஆளுநராக இருந்த வென்லாக் பிரபு திறந்து வைத்தார். இவ்வணையால் தான் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட பகுதி நிலங்களுக்கு தேவையான தண்ணீர் இன்றும் கிடைத்து வருகிறது. வெற்றிகரமாக பெரியாறு அணை கட்டி முடித்த பெனிக்விக்கிற்கு சென்னை மாகாண பொதுப்பணித்துறை செயலாளராக பதவி உயர்வு கொடுத்து அழகு செய்தது ஆங்கிலேய அரசு. தொடர்ந்து சிறிது காலம் ஹூபர்ஹில் உள்ள ராயல் இந்திய பொறியியல் கல்லூரியின் கடைசி தலைவராகவும் சென்னை பல்கலைக்கழகத்தின் ஆசிரியராகவும் இருந்தார். 1898இல் சென்னை சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சுகாதார வாரிய தலைவராக பதவி வகித்தார். 1899ஆம் ஆண்டு பிரிஸ்பர்ன் நதியின் வெள்ளப்பெருக்கில் ஏற்படும் சேதத்தை தவிர்க்க ஆஸ்திரேலிய அரசு பெனிக்விக்கிடம் ஆலோசனை கேட்டது. முல்லை பெரியாறு அணையை 1895ஆம் ஆண்டில் அவர் கட்டி முடித்தார் பெனிக்விக். அணை கட்டுமான பணியின் போது பலர் உயிரிழந்தனர். தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டும் காலரா வந்தும் பலர் பலியானார்கள். அவர்களில் தமிழர்கள் மட்டுமல்ல, பல ஆங்கிலேயர்களும் கூட இருந்துள்ளனர். 20க்கும் மேற்பட்ட என்ஜினியர்கள் உயிரிழந்துள்ளனர். இவர்களுக்கான கல்லறை கூட இன்றும் அங்குள்ளது. தமிழ்நாடு அரசால் முல்லை பெரியாறு அணை பகுதியில் பெனிக்விக்கின் நினைவு போற்றும் வகையில் அவருக்கு சிலை ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தேனி மற்றும் மதுரை மாவட்டத்தில் சில விவசாய குடும்பத்தினர் வீடுகளில் குழந்தைகளுக்கு பெனிக்விக் என்று பெயர் வைக்கும் வழக்கம் இன்றும் இருக்கிறது. தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் சுருளிப்பட்டி, காமைய கவுண்டன்பட்டி, பாலார்பட்டி, கோழையனூர் போன்ற ஊர்களில் பெனிக்விக் நினைவை போற்றிட ஆண்டுதோறும் கிராம தெய்வங்கள் வணங்குவது போல் பொங்கல் வைத்து வழிபடும் வழக்கம் கூட உள்ளது. முல்லை பெரியாறு அணையை
கட்டிய பென்னிக்விக் நினைவை போற்றும் வகையில் தேனி மாவட்டம் கூடலூர் லோயர் கேம்ப் பகுதியில் தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு சொந்தமான இடத்தில் 2500 சதுர அடி பரப்பளவில் சுமார் ரூபாய் 1.25 கோடி செலவில் வெண்கலத்திலான பென்னிக்விக் உருவச்சிலையுடனான மணிமண்டபம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மணிமண்டபத்தை தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஜனவரி 15, 2013 அன்று திறந்து வைத்தார். இதேபோன்று வேறொரு தலைவரை பற்றிய சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏஞ்சலின்.